உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க தப்பா காரணம். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம அஞ்சமான்னு ஒரு அம்மாவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து திடீர்னு அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ பிரான்ஸ்ல இருந்து அந்த அண்ணன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கிட்ட இருந்து அவங்களுக்கு பிள்ளையா இருந்து அந்த அம்மாவுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணு தம்பின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ நான் தமிழரசி அக்கா பேசுவாங்க நண்பர்களே. நண்பர்களே, வந்து அஞ்சமாமா இறந்துட்டாங்க. நாங்க அவங்களுக்கு வந்து பிள்ளையா இருந்து நல்லடக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு இருக்கும் போது ஐயப்பன் தான் நல்லா எல்லா உதவியுமே பண்ணனான். ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனது, பணம் காசு கொடுத்து உதவி பண்ணாப்புல. பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற அந்த அண்ணாவுக்கு எங்க இருந்தா நல்லா இருக்கும்ட்டு கமல் எல்லாம் வேண்டிங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து நான் பிள்ளையா இருந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க இருந்தாலும் ஆதரவுக்கு யாரும் இல்லைன்னா கூட நீங்க கிட்ட இருந்து உதவி பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே பாத்தீங்கன்னா அஞ்சமாமா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க எவ்வளவு பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களை வந்து சந்தோஷமா நாங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்லடக்கம் வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அஞ்சமா இந்த மாதிரி யாரும் எனக்கு பசங்களாம் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி பசங்க நிறைய பேர் பசங்க இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைன்ட்டு கமாண்ட வேண்டிய நண்பர்களே. நன்றி. புரியுத வந்துடாதீங்கப்பா.